விடுதலை சிறுத்தை திமுக கிட்ட 4 தொகுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எங்களுக்கு கொடுத்தேதான் ஆகணும்னு பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருக்காங்க. அப்படி கொடுக்காம போனாக்கா திமுக கூட்டிலிருந்து விலகுறதாக மிகப்பெரிய ஒரு பேச்சும் பார்த்தீங்கன்னா அடிப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ன்றதான் வீடியோ தொடர்ந்து பார்க்க போறோம். தயவு செய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஏச்சிய தமிழன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு இந்த 4 தொகுதிகள் கொடுத்து தகுதி உள்ளவர் அவருன்றதான் தயவு செய்து வீடியோல பார்க்க போறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இது வரலாறு பேசுவோம். வரலாறு பேசுவோம் சேனல் எதை பத்தி பார்க்க போறோம்னாக்கா, விடுதலை சிறுத்தை கட்சி தொல் திருமாவளவன் அவர்கள் 4 தொகுதி பார்த்தீங்கன்னாக்கா கேட்டிருக்காங்க திமுக கிட்ட. அந்த திமுக என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நாங்க கொடுக்க மாட்டோம்னு பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அதிக லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டியிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே ஸோ கூட்டணி கட்சிங்களுக்கு போன தேர்தலில் 2019 குத்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா திமுக கூட்டணிலேயே ரொம்ப வலுமான இருக்க ஒரே ஒரு கட்சி பார்த்தீங்கன்னாக்கா ஏச்சி தமிழ் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தை கட்சி தான். அந்த விடுதலை சிறுத்தை கட்சி இல்லைனாக்கா திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு மிகவும் மிகவும் குறைவாக இருக்கும். ஏன்னா திருச்சி மாநாட்டிலே அவ்வளோ பெரிய ஒரு மக்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னாக்கா வந்திருந்தாங்க. அதிமுக திமுக மாநாடு நடத்தினாக்கா எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் வருமோ அதை விட பல மடங்கு பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி மாநாட்டுல விடுதலை சிறுத்தை கட்சி பார்த்தீங்கன்னாக்கா மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டுக்கு பல கோடி மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்திருந்தாங்க. அதனாலவே விடுதலை சிறுத்தை கட்சி 4 தொகுதிகள் எங்களுக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அந்த 4 தொகுதி என்னன்றது தெரியுமா? விடுதலை சிறுத்தை கட்சி கேட்கக்கூடிய 4 தொகுதிகள் என்னென்ன? சிதம்பரம், விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளுவர் தொகுதி. இந்த 4 தொகுதியுமே விடுதலை சிறுத்தை கட்சி எங்களுக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா திமுக கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. அந்த மனு எடுத்துட்டு திமுக என்ன சொல்ல போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே மிகப்பெரிய ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்லயே இருக்கிறாங்க. ஏன்னாக்கா திமுக கூட்டணிலேயே வலுமான இருக்க ஒரே கட்சி பார்த்தீங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தை கட்சி தான். அந்த விடுதலை சிறுத்தை கட்சி கொஞ்சம் வெளியே வந்துருச்சுனாக்கா வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு கிடையாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு அதிமுக கூட விடுதலை சிறுத்தை கட்சி சேர்ந்துருச்சுனாக்கா இப்ப அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% கிட்ட வந்துடும். திமுக 70% இருக்கு. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தை கட்சி தான். விசிகா அதிமுக கூட ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க 70% ஆயிடுவாங்க. இவங்க வெறும் 30%லே தான் இருப்பாங்க. ஓட்டு எண்ணிக்கையில ரொம்ப முக்கியமான ஒரே கட்சி பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி. அந்த கட்சி மட்டும் போயிடுச்சுனாக்கா திமுக விட்டு திமுகவுக்கு தோல்வின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தியா இருக்கும். அதனாலவே அவங்களுக்கு 4 தொகுதிகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குன்றது நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. திமுக கூட்டணி கட்சியிலேயே விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு. ஆனால் அவங்க உண்மையாக சொல்லணும்னாக்கா அந்த கூட்டணி கட்சியை கட்டமைப்பே பார்த்தீங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தை கட்சி தொல் திருமாவளவன் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சி போயிடுச்சுனாக்கா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளும் பார்த்தீங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தை கட்சி எங்க போதோ அங்கேயே போய் சேர்ந்துப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உருவாகிட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்படிலாம் உருவாகாம இருக்க ஒரே வழி இந்த 4 தொகுதி இவங்க கேட்டது கொடுத்தே ஆகணும். 3 பொது தொகுதி 1 தனி தொகுதி கேட்கறாங்க. இவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு மக்களை நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்க. ஏன்னா திமுக விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 4 தொகுதிகள் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தெரிஞ்சுப்போம். உங்களின் ஒருத்தனாக பேசுகின்றான். என்றென்றும் உங்களோட இணைந்திருக்க என்னோட சேனலை மறக்காம சப்போர்ட் அண்ட் ஆதரவு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.